தைரியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தும் போது கொஞ்சம் மேஷராசிக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டவுட் வரும். தான் செய்கிற வேலை கரெக்டாக, தான் எடுக்கிற முடிவு கரெக்டாங்கிற டவுட் வரும். அது தேவையில்லை. குரு அப்படிங்கிறதுனால தேவையில்லை. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சூட்சமங்களில் குரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்தையே குரு பார்க்கறாருன்னு வச்சுங்க, அல்லது ராசியில குரு உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுங்க, இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். ராசியை குரு பார்ப்பதும், ராசியில குரு அமர்ந்து சந்திரனோடு சேர்ந்து இருப்பதும், லக்னத்தை குரு பார்வை விழுவதும், இதெல்லாம் எப்பேற்பட்ட 12 லக்னங்களுக்குமே நல்லதுதான். ஈவன் ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கு கூட குரு லக்னத்தை பார்த்தால் அந்த மனிதன் கண்டிப்பாக அவர் ஆழ் மனசுல நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் இருக்கும். ஆனா லக்னத்துல குரு இருந்தால் சுய முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும். எடுத்த முடிவு மேல குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் நிதானம் இல்லாத போக்குகள் இருக்கும். லக்னத்துல குரு இருந்தால் 5, 7, 9ஆம் வீடுகளை பார்ப்பது சுபத்துவம். ஆனா லக்னத்துல குரு இருந்தா உடம்பு படுத்துறது, அதாவது கொஞ்சம் வியாதிகளை கொடுக்கிறது, இதெல்லாம் இருக்கும். குரு தான் இருக்கக்கூடிய வீட்டை கெடுப்பார் என்ற முறையிலே ஆத்ம பலம் என்பது சற்று தடுமாற்றம் அடையும். குறையாது, தடுமாற்றம் அடையும்.